சொல்லப்பட்ட அவ்வளவு சொத்துக்களும் நானே என்னுடைய முயற்சியால் சுயமாக சம்பாதித்தவை. அவைகளை என் இஷ்டப்படி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ள எனக்குள்ள உரிமை சட்டப்படி சரியானது. இந்த அழியக்கூடிய செல்வங்கள் எல்லாம் நான் ஏற்படுத்தி இருக்கும் தர்மஸ்தாபனங்களுக்கு சேர வேண்டும். மேலப்படிங்க. மேற்கொண்ட சொத்து விவரத்தில் விடப்பட்டிருக்கும் கமல நிலையம் என்னும் என்னுடைய பங்களா மட்டும் எனது மகள் கமலைக்கு சேர வேண்டும். அந்த பங்களாவில் அவளது ஆயுட்காலம் பூராவும் வசித்துக் கொள்ளலாம். ஆனால் அதை விற்பதற்கோ விரயமாக்குவதற்கோ வெந்தகம் செய்வதற்கோ அவளுக்கு அதிகாரமும் உரிமையும் இல்லை. இது தவிர என்னுடைய சொந்த வாசகசாலையில் இருக்கும் அழியா செல்வமான புத்தகங்களும் என் மகள் கமலிக்கு சேர வேண்டும். அந்த அழியா செல்வத்தை என் மகள் பத்திரமாக பாதுகாத்து அதன் பயனை அடைய வேண்டும் என்பதே என் ஆவல். இந்த உயிலை என் சுய புத்தியோடும் ஞாபக சக்தியோடும் எழுதியிருக்கிறேன். SP சோமநாதன். இது என்ன ஒயில்? தர்ம ஒயிலா அதர்ம ஒயில்? பொண்ணுக்கு ஒண்ணும் இல்ல. இப்படி தர்மமா எல்லாரும் சாப்பிடறதுக்கு எழுதி வச்சுட்டா உழைச்சி சாப்பிடுற புத்தி ஒரு பயலுக்கு வராது. அது தப்புன்னு சொல்றீங்களா சித்தப்பா? தப்புன்னு நான் சொல்றேன். தர்மத்துக்கு ஏதோ ஒரு 1000 500 எழுதுவாங்கன்னு பேரு. எல்லாத்தையும் சேர்த்து எழுதி வைக்கிறது. அதனால என்ன சித்தப்பா? அதனால என்ன சித்தப்பா? உனக்கு எழுதி வச்சிருக்காரு பாரு அந்த தூசு படிச்ச புஸ்தகத்தை. அதான் அழியாத செல்வம். கல்வி என்னைக்குமே அழியாத செல்வம் தான். பல புஸ்தகங்களை படிச்சு என் வாழ்க்கை செழிப்படையணுங்கிற நோக்கத்துலதான் அப்பா அப்படி எழுதி வச்சிருக்காரு. படிச்சவங்க படுற பாடு உனக்கு என்ன தெரியும்? எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த புஸ்தகங்களை போய் பொண்ணு பேருக்கு ஒயில் எழுதி வச்சிருக்கிறாரு. அதை பத்தி நானே கவலைப்படணும். நம்முடைய 10 லட்சத்தை அந்த படுபாவி என்ன பண்ணான்டானே புரியல. அந்த உயில்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். எனக்கு ஒரு யோசனை தோணுங்க. என்ன? கொலை நடந்த அன்னைக்கு இந்த பங்களா விட்டு ஓடி போயிட்டானே வேலைக்கார முருகன், அவனுக்கு இது சம்பந்தமா ஏதாவது தெரிஞ்சிருக்குமோன்னு நினைக்கிறேன். ஆமா, விஷயம் இல்லைன்னா முருகன் ஏன் ஓடி போகணும்? ஏழாண்டு இன்னையில இருந்து உனக்கு என்ன வேலை தெரியுமா? அந்த முருகனை பிடிச்சு கொண்டு வந்து உங்க முன்னால நிறுத்தணும். வெரி குட். ஏன்பா இப்படி கூண்டுல அடப்பட்ட புலி மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கீங்க? குருவிகள் கூட கூட்டை விட்டு வெளியே போய் தன் இஷ்டத்துக்கு பறந்து தெரிஞ்சிட்டு வருது. ஆனா நீங்க மட்டும் எப்பவும் இந்த குடிசையிலே அடப்பட்டு கிடக்குறீங்களே, ஏன் அப்படி? நான் இந்த குடிசையை விட்டு வெளியேறினா அடுத்தபடி அரண்மனையில தான் அடி எடுத்து வைப்பேன். இந்த 7 நிலம் மறைஞ்சி இளவரசி மாதிரி நீ ஜொலிக்க போற. நான் உன்னை கோபுரத்து உச்சியில கொண்டு போய் வைக்க போறேம்மா. எப்போ உங்களுக்கு இதே புலம்பல் தானா? புலம்பலா? இதுதான்மா என் வாழ்க்கையின் லட்சியம். 30 வருஷமா சோமநாதருக்கு நான் உழைச்சி உழைப்பு. அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு இப்போ இந்த ஓட்ட குடிசையில பராரியா இருக்கிறேனே. அவன் தேடின சொத்தை எல்லாம் மறைச்சு வச்சிட்டதாக நினைச்சு செத்து போயிட்டான். மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற அந்த செல்வத்தை எடுத்து மடியில வைக்கிறதுக்கு ஒரு நேரம் வருமா? நேரம் வரும். குறைய பத்தின குழப்பம் முடிஞ்சு அமைதியானதும் நாம போய் அவ்வளவு பணத்தை அள்ளிக்கலாமா? விலகி நீதான் இளவரசி, நீதான் இளவரசி. கமலே, கமலி, கமலி, ஏன் அழுவுற? அண்ணன் போயிட்டாருன்னு அழுவுறியா? தம்பி நான் இருக்கும்போது அழுவலாமா? பயப்படாத. என்ன செய்ய? நான் கூட அந்த மனோவேதனையை மறக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றேன், முடியலையே. ஏயா மேனேஜர், நம்ம எஸ்டேட்ல இருக்கிற ரெஸ்ட் ஹவுஸ்ல போய் 2 நாள் தங்கினா நம்ம கமலி மனம் மாறும்ல? நல்ல ஐடியா. நல்ல ஐடியா. நான் சொல்லி தானே உனக்கு தெரியுது, நீ ஒண்ணும் சொல்லலையே. ஏம்மா நம்ம ரெஸ்ட் ஹவுஸ்ல போய் 2 நாள் தங்குவோமே? எதுக்குப்பா? எதுக்குப்பான்னா இடம் மாறினா மனம் மாறும்னு சொல்லுவாங்க. வேற எதுக்கு? டேய் முத்தே, சாமான்லாம் எடுத்து வை.
சும்மா கட்டு பரவாயில்ல. ரெண்டு ஒரு முடி முட்டா அவரு. அம்மா அப்பா போதுமாப்பா அப்பா அப்பா. ஆதி மூலமே என் பேரு துரைங்க. ஆதிமூலம். உன் பேரை சொல்லலப்பா. ஆதி மூலமேன்னு யானை அலறிச்சு கஷ்டத்துல. அப்ப கடவுள் வந்து காப்பாற்றினார். அது மாதிரி வந்து காப்பாற்றினேன். நல்லா இருப்பேன். நீ எங்க இருக்கிறது? நான் அந்த பள்ளத்தாக்கு இருக்கு பாருங்க, அங்க கிராமம் இருக்கு, அங்க இருக்கேன். பள்ளத்தாக்கு இல்லையா? நல்ல பூரா பள்ளத்தாக்குல இருக்கிறீங்க. நீங்க? நாங்க மேட்டுல இருக்கிறோம். அங்கதான் எங்க எஸ்டேட் போறோம். ஆமா, இன்னும் எத்தனை நாள் தங்குவீங்க? எத்தனையோ நாள் தங்குறோம். நீ ஏப்பா இதெல்லாம் கேட்கிற? என்ன சுடு சுடுக்கு பேசிக்கிட்டு காப்பாத்தின மனுஷன் கிட்ட அவர் என்ன பணமா கேட்டார்? கேள்விதானே கேட்கிறாரு. பதில் சொன்னா போச்சு. மேனேஜர் மோக கொஞ்சம் துடு துடுக்கு, அவ்வளவுதான். ஆமா, இவங்க உங்க மகளா? என் மக மாதிரிதான் கமலி. அப்படின்னா எங்க அண்ணன் மக. நான் தான் இப்போ அப்பா அம்மா அப்படிங்களா? எங்க போறேன்? திருமணி சாமான்ல கூடாது கேட்டா தம்பி. 2-3 நாள் பங்களாவில் தான் இருக்கணும். ஒரு நாள் வேணா வாங்கல. போயிட்டு குட் மேனேஜர். கூலிக்கு மாரடிக்கிற பசங்களா புரியுடா? என்ன 2 ரூபாயா? பேசின கூலி எவ்வளவு தான்டா வாங்கிக்கடா. 2 ரூபாய் பத்தாது. 7-8 குழந்தைய பெத்து வச்சிருக்கிற உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது வாங்கிக்கையா. நிறைய எவ்வளவு இருக்கும்? நானும் வாங்க சொன்னேன். டூப் சண்டை தானடா, ஒளிஞ்சுக்க வேண்டியதானடா. பத்தியா இப்படித்தான் அவனா லோட்டக்குன்னு மூஞ்சி நீட்டுறான். இவனா கிழிச்சிருக்கான். 3 அடி தாண்டா அடிப்பான்னு சொன்னேன், 30 அடி அடிச்சிருக்கானடா. அவ்வளவு நேரம் உன்னை யாரும் அங்க இருக்கு சொன்னது? கைய வாங்கினா வர வேண்டியதானடா. உன் உடம்புக்கு சண்டை ஒரு கேடா. புரியா? இவன் மனுஷன் அப்படி விடுங்கடா. ஒழுங்கா பணம் கொடுக்கல எழுந்த எண்ணெய் எலும்பு தானடா. என்னன்னா சொக்காயை கட்டுறான். சுத்தமா எல்லாம் எண்ணிக்கடா. ஒழுங்கா பணத்தை தரியா? மூஞ்ச பேத்துக்கிறேன். இந்த மூஞ்சி இனிமே பேசணுமா? அவன் இங்க அனுப்புறான். அனுப்புறதுக்கு நான் என்ன பார்க்கலாம்? அவனுக்கு அனுப்புறான். ஐயோ ஆளை வச்சு அம்மா நீ விளையாடுறீங்க. பாத்தீங்களா கொடையெல்லாம் உரியும் அஞ்சப்பா வித்தியாசமே தெரியல. நீங்க கொடுத்த பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறான். ஆமா இல்ல போங்க எல்லாரும். கணக்கு பண்ணி எல்லாரும் பிரிச்சுங்கப்பா. வீண் செலவு பண்ணாதீங்க. அண்ணே எல்லாத்துக்கும் குறையில்லாம கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்க. ஆனா உங்ககிட்ட அதிகமா உதவாங்கன்னே நான் தான். உடம்ப பாத்தீங்களா தலகாணி மாதிரி வீங்கி கிடக்குது. இது சாதாரண கையா உலக்கை மாதிரி கும் கும்னு குத்து விழுவுது. குத்துரகை கூடவே குடுக்குறகை. எதுனாச்சும் கொடுங்கண்ணே. கொடுக்கட்டுமா? காசு கொடுங்கண்ணே. ஆமா, என்ன திடீர்னு வழிபெரு நாடகம்? என்ன விஷயம்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். வா. கோழி சத்தம். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. வா 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 வா. அப்பவே சொன்னேன் போறது காட்டு பாதை. அடியாள் 2 ஆளை தூக்கி காருக்கு முன்னால போடு. அடிதடியில பழக்கமான சொல்றத கேட்டாதானே நான் இருக்க உங்களுக்கு என்ன பயம்னு சொன்னேன். என்ன ஆச்சு? புடியாண்டா. அந்த வீரன் துரை வரலன்னா நம்ம கதி என்ன? இவ்வளவுக்கு காரணம் யாரு? நீங்க தான் சார். நான் இதுக்கெல்லாம் காரணம். வீட்டை விட்டு புறப்படும் போதே சொன்னேன், என்ன சொன்ன? துப்பாக்கி எங்கிட்ட கொடுங்க. நீங்களே வச்சுக்கிட்டீங்க. துப்பாக்கி மாத்திரம் எங்கிட்ட இருந்திருந்தா தோட்டாவே மறந்து வீட்டுல வச்சுட்டேன்னு சொல்லுவேன். உன்னை எனக்கு தெரியாதா? சார், அந்த இடத்துல நான் யாருன்னு காட்ட முடியாம போனதுக்காக வருத்தப்படுறேன் சார். அந்த பயலுங்க மாத்திரம் என்ன கட்டி போடாம இருந்திருந்தா என்னையும் கமலையும் விட்டுட்டு நீ திராட்ல ஓடி இருப்ப. சார். பேசாத. அவமானம் அவமானம். வெந்நீர் தயாரா இருக்குங்க. கமலை குளிச்சுதா? குளிச்சாச்சுங்க. பாருங்க சார், இப்ப பேசாத. குளிச்சான நேரத்துல பேசு. வாங்க இந்த பக்கம். சாரம் போல நான் இருக்கும். கடிச்சா அவ்வளவுதான். அப்ப நீ பறிச்சு கொடு. என்ன மாத்திரம் நான் கடிக்காதா? இந்நேரம் அவரா இருந்தா பூவையும் பறிச்சுக்கிட்டு நாகத்தையும் அடிச்சுட்டு வந்திருப்பாரு. எவரு? அவர்தான். துரையா? அவருக்கு தான் தைரியமா? எனக்கு தைரியம் இல்லையா? இருங்க, இப்ப ஒரு கம்பு எடுத்தாந்து பூவை அடிச்சு விட்டு நாகத்தை பறிக்கிறேன். நாகத்தை அடிச்சு விட்டு பூவை பறிக்கிறேன்.
தான் கிடைச்சது, நாகம் கிடைக்கல. ஓ, நான் சொன்னது கேட்டுக்கிட்டு இருந்தியா? ஆமா, அதுக்கப்புறம் தானே பறிச்சேன். என்னது? உங்க மனசுக்கு பிடிச்ச பூவை பறிச்சேன்னு சொன்னேன். என் மனசுக்கு இன்னும் என்னென்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா? ஓ, தாராளமா. அத பாருங்க. அட முக்கனி, சர்க்கரை இருக்க எங்க? கலையத்துல எல்லாம் ஒரே இனிப்பு மயமா இருக்கே. அப்படி வாழ்க்கை இருக்கணும் தான் பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஓஹோ, உன் வாழ்க்கை ரொம்ப இனிப்பா இருக்கிறதுனால தான் நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க. நீங்க ஒண்ணு, என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பாங்க. நான் படுற கஷ்டம் பெரிய தொல்லைங்க. பாவம், இந்த நிலைமையில உன் மனைவி மக்களை எப்படி காப்பாத்துற? எனக்கு கல்யாணமே ஆகலைங்க இன்னும். ரொம்ப நல்லதா போச்சு. என்னம்மா சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, இப்படி தனியாளா இருக்கிறதா ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். நான் கூட உன் மாதிரி தான். நான் அவளை பார்த்த உடனே கவனிச்சேன், கழுத்துல ஒண்ணும் இல்லையே. அதாவது அம்மா, ஐயா கூப்பிடுறாங்க. ஐயா கூப்பிடுறாங்களா? என்னப்பா கூப்பிட்டீங்களா? உட்காருமா. இவங்க எல்லாம் இந்த ஊருக்கு நாம வந்திருக்கோம் பெரிய மனுஷால், அதனால வரவேற்கணும்னு ஆசைப்படுறாங்க. வரவேற்கட்டும் நினைக்கிறேன். உன் என்ன? நீங்க என்னப்பா சொல்றீங்க? எனக்கு வரவேற்புனா ஏதோ கொஞ்சம் பிடிக்குது, அதனாலதான். வரவேற்புன்னா என்ன? அங்க ஏதாவது விசேஷம் நடக்குமா? பாட்டு நடக்கும், கூத்து நடக்கும், இன்னும் என்னென்னமோ வேடிக்கையெல்லாம் நடக்குமா? போலப்பா. போலாம். சரி, பாரு, அதுக்கு வேண்டிய கொஞ்சம் மரியாதை போங்க. ஆகாசம், அம்மா, வரேங்க. ஐயா ஒண்ணு இருக்காரு. ஏம்மா? நீ ஒருத்த மட்டும் ஓடி ஆடி வேலை செஞ்சா போதுமா? சீக்கிரம் புறப்பட வேண்டாமா? போய் அந்த ஆளை வர சொல்லு. ஐயோ, ஓல்டால கெட்டவே முடியலையே. எவ்வளவு அழுத்தம். இந்த ஹோல்டால கட்டவே முடியல. வேற ஒண்ணும் இல்லம்மா, அது உங்களுக்கு கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லுது, அவ்வளவுதான். எனக்கு சொல்றேன், நானே கட்டிக்கிறேன். நீங்களே கட்டிக்கிட்டா சரிப்படாம நான் தான் கட்டணும். வேண்டாம்னா வேண்டாம். அட சொல்ற கேளுங்கம்மா, நகருங்கம்மா. சீக்கிரம் ஊருக்கு புறப்படணும். அப்படி இல்ல, இப்படி. அத நான் பாத்துக்கிறேம்மா, நகருங்கம்மா. என்னத்தை பாக்குறது? ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க வேண்டியதான். இப்ப புரிஞ்சுது. என்னத்தை புரிஞ்சது? முதல்ல இது படியணும். படிய வைக்கணும். எப்படி படிய வைக்கிறது? முயற்சி பண்ண முடியாது உங்களால. எப்படி முடியும்? அதான் ஒரு ஊரே இருக்கிற தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் பேசாம அப்படி உட்காருங்கம்மா. எங்க? இங்க. ஓ, இப்ப படிஞ்சாச்சு. இப்ப பாருங்க. இங்கதான் வலிக்குது. எங்க? மோதிரம் விட்டு காயாயிட்டு போட்டிருக்கு. இந்த மோதிரம் கமலே, என்னம்மா அது மோதிரம்? இந்த மோதிரம் பொண்ணு, நீதான முருக மக காவேரி? இல்ல, நான் இல்ல. போ.
இப்படி பதற? காவேரி, அந்த முரட எந்த மருட? இருளாண்டியா? அவன் தான் போல இருக்கு. உன்னை ஏதாவது கேட்டானம்மா? ஆமாப்பா, முருகனுடைய மக காவேரி நீதான் நானு கேட்டான்ப்பா. நீ என்ன சொன்ன? காவேரி இல்லன்ட்டேன்ப்பா. வேற ஏதாவது கேட்டானா? வேற ஒண்ணும் கேட்கல. ஆனா என் பின்னாடியே தொடர்ந்து வந்தான். அப்புறம் நான் அவன் ஏமாத்திட்டு ஒடியாந்துட்டேன். சரி, உன் வேலை போய் பாரு. தன் இஷ்டம் போல் அலைஞ்சு திரிஞ்சு ஆனந்தமா வாழ வேண்டிய ஒரு பொண்ணை கொடுத்து அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பையும் கொடுத்து ஆண்டவன் இந்த குடிசையில என்ன அழைச்சி விட்டார். என்னம்மா? அந்த இருளாண்டி நீ பார்த்தது அவன் தானா? ஆமாப்பா. இருளாண்டி தானா? ஆமாப்பா. எந்த காவேரி? அவதாங்க அந்த முருகனோட மக. அவன் கூட அங்கதாங்க இருக்கிறான். கூட வாங்க, வீட்டை காட்டுறேன். வா போகலாம். என்ன ஒருத்தரையும் காணோம். இது முருகன் வீடு தானே? இது நிச்சயமா முருகன் வீடே தாங்க. இந்த முருகன் பலே ஆள் போல் இருக்குங்க. எப்படியோ நம்ம வருவம்ங்கிறத தெரிஞ்சு வீட்டை காலி பண்ணிட்டாங்க. நான் அப்பா, ஒரு கோழியை திருடினதுக்கு இந்த தோத்துறானே. கோழியை மறைச்சாச்சு, இப்ப நம்ம மறையணும். இந்த தெருவை விட்டுட்டு அவன் எங்கேயும் போயிருக்க முடியாது. இங்கதான் எங்கேயாவது வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனை ஒவ்வொரு வீடா பூந்து அவனை கண்டுபிடிச்சு அந்த கோழியை கழுத்த திருட மாதிரி அவன் கழுத்துல திருட. அப்புறம் பாரு. இட்லி, வட்டமான இட்லி. அப்பா, சாம்பார் இருந்தா நல்லா இருக்குமே. புண்ணியம் செஞ்ச கை கேட்டதெல்லாம் வருது. அந்த கை மாத்திரம் கிடைச்சது கண்ணில் ஒத்திக்குது. கூப்பிட்டு ஒண்ணு வருது. நல்லா என்னத்த மாவ தெரியல. தண்ணி அம்மா, என்னென்னமோ கேட்கறோம். அப்பப்ப வருது. என்ன கட்டுறாங்க? ஒண்ணு ஓஹோ, கை கடவு சொல்றான். என்னது? ஒருவேளை இந்த வீட்டுல பில்லி சொன்னியமா? அதான் பில்லி சொன்னா கல்லு வரும், இங்க துண்டு வருது. தொடச்சிக்கு சொல்றான். அடேங்கப்பா, உண்ட கலப்பு தொண்டனுக்கும் உண்டு. தூங்கினா எப்படி இருக்கும்? கடவுளே, கோழிக்கே இந்த கதின்னா ஆடு கொண்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆமா, ஒண்ணு விட்டு போச்சு. வெத்தலை வாக்கு அதான் வருது.
நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சதும் இல்லாம இட்லி வேற, முகரக்கட்டைக்கு சாம்பார், அதுவா அளவாட. அது எப்படியாது? கைய கொடு, கண்ணுல ஊத்திக்கிறேன். எப்படி வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்ட? இனிமே திங்க வரவே? இனிமே இட்லி திங்கல, இட்லி திங்க மாட்டேன். என்னைய வா ஏமாத்த பாக்குற? போயிடுறா. கொஞ்சம் வச்சுக்கயா. மன்னிச்சுங்க. நான்சென்ஸ். என் பேரு நான்சென்ஸ் இல்லைங்க, என் பேரு டைகர் வேலு. உனக்கு என்ன வேலைங்க? எனக்கு ஏதுங்க வேலை? உங்ககிட்ட வேலை கேட்கத்தானே வந்திருக்கிறேன். என்னடா வேலை கேட்க போறமே, வெறுங்கையோட போவானே அப்படிங்கிறதுக்காக கோழி கொண்டாந்துருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கோழின்னா அது உயிரை தவிர பாக்கியெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால நானே காட்டுக்கு போய் இந்த கோழியை பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். என்னங்க என்னங்க இது யோசனை ஒண்ணா சொல்லிட்டீங்க? நான் உங்களுக்காக கோழி எல்லாம் திருடி சுற்றி கொண்டாந்துருக்கிறேன். என்ன போய் பார்த்து நீங்க வெளியே போன்னு சொல்லுங்களேன். என்னங்க மாமா எங்க வந்த மாமா? மாமனாவது மச்சானாவது என்னடா கதை இழக்கிற கதை? நிஜமா நான் உங்களுக்காக கோழி வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். ஆமாமா. என்னடா முதலாளிக்கு கோழி வாங்கிட்டு போறியே, ஏன் இவ்வளவு மெல்லா போறேன்ட்டு நான் தான் கையில வாங்கிட்டு ரொம்ப வேகமா வந்தேன். இந்த உங்க ஏரியா திருடிட்டு வந்தா எங்கடா ஏன் கோழி? இது என்னோட கோழி ஏஜமா? இந்த ஆள் திருடிட்டு வந்துட்டான். இத புடி அவனை பேசிக்கிறேன். ஏன்பா நீ தோட்ட வேலை சரியா இல்ல? எம்ஏ பட்டதாரியா? நானா? என்னம்மா அது, நான் பள்ளிக்கூட பக்கமே போனது இல்லையே. ஐயோ பாவம். மிஸ்டர் துரை, உங்க போட்டோ போன விஷயமே நான் பேப்பர்ல பாத்துட்டேன். மிஸ்டர் துரை, முட்டாள்தனத்தை எப்படி மூடி மறைக்க முடியாதோ அதே மாதிரிதான் புத்திசாலித்தனத்தையும் போட்டி மறைக்க முடியாது. அதனால்தான் நான் திடீர்னு ஆங்கிலத்துல கேட்ட கேள்விக்கு படின்னு பதில் சொல்லிட்டீங்க. நீங்க ஏதோ முக்கியமான காரணத்தோட தான் இங்க வந்து வேலை செய்றீங்கன்னு நினைக்கிறேன். அது என்கிட்ட சொல்றதுனால ஒரு ஆபத்தும் வராது. ஒரு காதலன் தன் காதலனை எந்த நிலைமையிலும் எந்த சோதனையிலும் காட்டி கொடுக்க மாட்டாங்கிற நீதியில உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா என்னையும் நீங்க நம்பலாம். கமலி, கமலி, நான் மண்ணை தோண்டி மண்ணை எடுக்கல, பொன்னையே எடுத்திருக்கேன். ஒரு வகையில நான் கொடுத்து வச்சு வந்தேன். ஆனா கமலி, உன் அப்பாவை கொலை செய்ததாக கருதப்படுகிற கந்தசாமியோட தம்பி நான். அப்படியா? ஏன் என்னை இப்ப பார்த்தா வெறுப்பா இருக்கா, வேதனையா இருக்கா? இங்க இதெல்லாம் பேச வேண்டாம், அப்படி வாங்க.
ஒரு வாரத்துக்கு வேண்டிய உப்பு புளி மிளகா காய்கறிகள் எல்லாம் இருக்கு. நான் வரட்டுமா? இருங்க, சாப்பிட தயாரா இருக்கு. நான் சாப்பிட்டு தான் வந்தேன். நான் வரேன். வேறுவா நான் வேறுவா முதல்ல காசு சாப்பிட்டுனேன். ஏன்டா அப்படி தொங்குற நீ? நான் தொங்குறது இருக்கட்டும், முதல்ல காசெல்லாம் பொறுக்குன்னு வெளியா வந்து எவனோ பிடிக்கிற போறான். ஏய் எனக்கு ஐயோ நான் தலைகளா தொங்கிட்டு தவிக்கிறேன், கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். ஏய் நீ இறங்க பொரியா இல்லையா? மெல்ல மெல்ல. ஏய் நீ எப்படி பணம்? ஏய் 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 ஏன் இந்த பணம் எப்படியோ வந்துச்சு? ஏய் உண்மை சொல்லு, ஏன் இந்த பணம்? உண்மை சொன்ன நீ பணத்தை தர மாட்டேன். ஐயோ ஐயோ ஏங்காசு. ஏய் எழுந்து. திருநியா? யார் திருண்ணா? நீ ஏன் இந்த பணம்? அந்த இவன் இல்ல இவன் எவன்? அவன் என்ன விளையாடுறியா? அவன் தான் அந்த எஸ்டேட் பங்களால கூட கார் ஓட்டிட்டு வந்தானே. ஓஹோ மோகனா? மோகனாவும் இல்ல பங்கஜாவும் இல்ல, மோகன். அவங்கிட்ட தான் திருநியா? நான் திருடல, நான் அவனை பாக்குறதுக்காக போயிருந்தேன். ஒரு கோழி தவறாரு. ஓஹோ கோழி இங்கேயும் திருநியா? நான் ஏன் திருட போனேன்? கோழி என்ன துரத்துச்சு. கோழி என்ன திறக்குமா? நான் அதை துரத்தினேன். துரத்தி ஐயோ அதை விடுங்க, பிடிச்சி வெளியே தள்ளி விட்டான். வெளியே வந்து பாக்குறேன், பசி என் கையில் இருக்குது. எவ்வளவு பணம், எத்தனை மோகன் இருக்குமா இந்த பர்ஸ்? ஏய் மரியாதை உடனே கொண்டு போய் இந்த பணத்தை மோகன்கிட்ட கொடுத்துக்கலாம். இதை கொண்டு போய் கொடுத்துட்டு நான் திரும்பி வரவா? ஏன்? நான் கொடுத்த உடனே டபக்குன்னு அப்புறம் எப்படி நான் வர? ஏய் நீ அவங்ககிட்ட வேலைக்கு இருக்கணும், சரிதா? வேலைக்கா? மண்டு